ஆர்பிஐ 2019-20ல் வெளியிட்ட எஸ்ஜிபி செவரின் கோல்டு பாண்ட் 10வது இஷ்யூ பார்த்தீங்கன்னா அப்போ கிராம் வந்து 4260 ருபீஸ். அதே கோல்டு பாண்ட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிராம் 15,920 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ப்ராஃபிட்டே 11,660க்கு அதிகமாக போயிருக்கு. ஸோ இது எவ்வளோ பெரிய லாபம், ஆல்மோஸ்ட் 273% லாபம் அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவு லாபம் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் கிடையாது. ஸோ 5 ஆண்டுகள் கடந்ததுனால ப்ரீமெச்சூர் ரிடம்ஷனும் நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். அது இந்த மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆனால் இதனுடைய ஜென்ரல் மெச்சூரிட்டி 8 இயர்ஸ். 8 இயர்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா ஒரு நல்லதும் இருக்குது. அதாவது நம்ம அடைஞ்ச ப்ராஃபிட்டுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ ப்ரீமெச்சூராக எடுக்கும்போது அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸு கட்டும்படியாக இருக்கும். இதில் லாபம் பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா 273% வருது. ஸோ இது வீட்டில் தங்கமாக வச்சுருந்தா அது தங்கம் விலை ஏறினா தான் லாபம். ஆனால் இந்த எஸ்ஜிபியில் இன்னொரு அட்வான்டேஜ், நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணாலே போகிறோம். இயர்லி ஒன்ஸ் 2.5% அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ், இதில் லாபம் ஏறிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். டிஸ்அட்வான்டேஜ் தங்கமாக இருக்கிறதுல நீங்கள் ஒரு 10 to 15% கூலி சேதாரம்னு எடுத்துருவாங்க. அப்புறம் 3% ஜிஎஸ்டியும் போயிடும். ஸோ இதுக்கு எஸ்ஜிபி இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் த மேக்கிங் மோர் ப்ராஃபிட். இந்த எஸ்ஜிபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு 100% தங்கத்தில் தான் முதலீடு செய்கிறாங்க. அதேபோல் ஆர்பிஐனால் டிஜிட்டல் முறையில் பண்ணுறதுனால நீங்கள் திருட போகிறவங்க பயம் வேண்டாம், லாக்கர் ஃபீஸ் கட்டணுன்னு பயம் வேண்டாம். இன்னொரு இது என்னென்னா, இப்போ தங்கமாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா 10 to 15% கூலி சேதாரம்னு எடுத்துருவாங்க. அப்புறம் 3% ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணும். ஸோ இதெல்லாம் இந்த எஸ்ஜிபியில் கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜிபி புது இஷ்யூவை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செகண்டரி மார்க்கெட்டில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு திட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு பண்ணுறாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது, மோஸ்ட் ப்ராபப்லி ஆல்மோஸ்ட் சேம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒன்லி அந்த இயர்லி இன்ட்ரெஸ்ட்லாம் வராது. பட் கோல்டு எப்படி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே போல் இந்த பயணம் இதில் கிடைக்கும். இது போல் தங்கம் சார்ந்த முதலீடில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த ரீலில் அதை பற்றி விளக்கங்கள் சொல்லலாம்.